ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்ட் கணக்கு கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 10/9/2025 தனலட்சுமி DL 17க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்த ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ஏபிசி போலில் வந்து 551, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 209 551. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா ஏபிசி போலில் 184, அதுக்கு முந்தின ட்ரா 976, அதுக்கு முந்தின ட்ரா 900 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸன் பார்த்தீங்கன்னா 65D வந்து 2002 சொல்லிட்டு 2 டைம்ஸ் ஒன்ஸ் வந்து மாற்றி கழிக்கும்போது நம்மளுக்கான சீபோர்டு நம்பர் கிடைக்கிது. இதில் சீபோர்டு மட்டும் கிடையாது, பெய்ட்ஸும் கிடைக்கிது நண்பா. இது நம்ம போன வாரம் பார்த்தா அதே மெத்தட் தான். ஸோ போன வாரம் நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்கிறதுனால நான் மறுபடியும் அதே மெத்தட் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 280 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 385 280. ஸோ நம்மளுக்கு தேவை இங்கே வந்து 65ங்கிறதுனால நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பர்ஸ் இதோட மைனஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 02. இது எல்லாமே ஸ்ட்ரைட்டு மைனஸ் தான், அதனால் வந்து கடன் வாங்கிலாம் கழிக்க தேவையில்லை. 3ஓட எதை கழிச்சாலும் கூட்டினாலும் 0ஓட அதே தான் வரும். அப்போ 3 இங்கே வந்து 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. அப்போ 3 அல்லது 6 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சீபோர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 3 அல்லது 6 இதான் நெக்ஸ்ட் ஆக்கான நம்மளுக்கு சீபோர்டில் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 280க்கு அப்புறம் 376. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 and 6. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு A and C. இப்போ ஃபஸ்ட் ட்ரா பார்த்துருக்கோம், நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. சிங்கிள் போர்டோட இந்த மாதிரி பெய்ட்ஸ் கிடச்சுன்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான் நண்பா. இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 376க்கு பார்க்கலாம், சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 376 ஃபுல் போர்டில் வந்து 277 376. நம்மளுக்கு தேவை இந்த ரெண்டு நம்பர் தான். இதோட -02. இப்போ இதை கழிச்சிடலாம். 0ஓட எதை கூட்டினாலும் கழிச்சாலும் அதே தான். அப்போ 2 இங்கே வந்து 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. அப்போ 25 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 376க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு அல்லது ஆல் 2 அல்லது 5. இப்போ இந்த 376க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 735. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 202 பார்த்தாச்சு நண்பா. ஒரு ட்ரா ஏசி, ஒரு ட்ரா நம்மளுக்கு சீன் கிடச்சிருக்கு. இப்போ வந்து 20ங்கிற ஃபார்மேட்டுக்கு போக போகிறோம். சேம் ஃபார்மேட் தான். 735 ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 248 இருக்குது. நம்மளுக்கு இங்கே தேவை இந்த 24 மட்டும்தான். இப்போ இதோட நம்ம -20. இப்போ இதை கழிச்சிடலாம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. இப்போ கழிச்சிடலாம். 2ல் 2 போயிடுச்சுன்னா இங்கே 0, இங்கே 0ல் 4 போயிடுச்சுன்னா 4. அப்போது 04 இதுதான் நம்மளுக்கு இந்த 735க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 4. இப்போ இந்த 735க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 900. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ இந்த இடத்துல சி போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பிசி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா பிசி போர்டு கிடச்சிருக்கு. ஒரு ஃபார்மெட் உருவாகும் போதும் பெய்ட்ஸ் உருவாகுது. 02 இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு பெயர் ஒரு டச்சுன்னு வந்துருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம புது ஃபார்மெட்டில் 20ன்னு எடுத்தோன்னா ஒரு பெயர் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு டச் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். 900 ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 807 இருக்குது. நம்மளுக்கு இங்கே 80 மட்டும் போதும். இதோட -20. 8ல் 2 போயிடுச்சுன்னா 6.
இங்கே 0ல் போனால் 0 தான் வரும். 6 0 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 900க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல், ஆரா அல்லது 0வா. இப்போ இந்த 900க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 976. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா சி. ஸோ நம்ம ஏற்கனவே கிடச்ச மாதிரி ஒரு பெயர் ஒரு டச், ஒரு பெயர் ஒரு டச்சுங்கிற மாதிரி இருக்குது நண்பா. இப்போ 2 ஃபார்மெட்டுமே 2 தடவை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து மறுபடியும் அதே ஃபார்மெட்டு மறுபடியும் ரொட்டீன் ஆகுது 976க்கு. இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 613. நம்மளுக்கு தேவை 5D அண்டு 6D. இதோட -0 அண்டு 2. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 0 போயிடுச்சுன்னா 6 தான் வரும். இங்கே 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 976க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல், ஆரா அல்லது 1. இப்போ இந்த 976க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 184. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஆனால் சி போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ கிடச்சிருக்கு. இதே ஃபார்மேட் தான் நம்ம போன ட்ரா பார்த்தோம். ஸோ ஒரே ஒரு ட்ரா மாறி இருந்ததுனால நம்மளோட இந்த கெஸ்ஸிங் மெத்தடு அப்படியே நம்மளுக்கு மாறுமாங்கிறது டவுட் தான். ஸோ மறுபடியும் அதே மெத்தட் தான் நம்மளுக்கு கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது போன ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருந்துச்சு. அதே 184லேருந்து. இதில் கவனிங்க, 184 இதோட ரிசல்ட்டு. இதுக்கு ஃபுல் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 636 இருக்குது. இதில் நம்ம 63 எடுக்கிறோம். இதில் வந்து நம்மளுக்கு -02. இது நம்ம போன ட்ரா பார்த்த மெத்தட் நண்பா, அதான் நான் சொல்கிறேன். இப்போ 0ல் 6 கழிச்சோம்னா அதே தான் வரும். இங்கே 3ல் 2 போயிடுச்சுன்னா 1ன்னு வரும். ஸோ மறுபடியும் அதே 6 தான் கிடச்சிருந்துச்சி போன ட்ரா. இந்த 184க்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். ஸோ போன ட்ரா நான் சொன்ன மாதிரி மறுபடியும் நம்மளுக்கு இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 184க்கு அப்புறம் 551ன்னு கிடச்சிருந்துச்சி. இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு வந்து பாஸ் ஆகிருந்துச்சி. அப்போது அதே ஃபார்மேட் தான் நம்மளுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு பாஸ். அப்போ இப்போ நம்மளுக்கு 2 ஃபார்மேட்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 0202 2020 அதே மாதிரி 0202. ஸோ ஒரு 02ல் நம்மளுக்கு ஏ போர்டு மாறி இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு கண்டினியூ ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு புது ஃபார்மேட்டு. இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ஸ் வரணும். சியை வச்சு பெய்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் நான் கணிச்சிருக்கேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாகவும் கொஞ்சம் தெளிவாக தான் சொல்ல ட்ரை பண்ணுறோம் நண்பா. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 551 தான் நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் புதன் டு புதன், வியாழன் டு வியாழன், வெள்ளி டு வெள்ளி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. இன்றைக்கி புதன்கிழமை தனலட்சுமிங்கிற பேரில் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது புதன்கிழமை இன்றைக்கி. ஸோ புதன்கிழமைக்கு போன வாரம் புதன்கிழமை வச்சு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். அப்போ 551 ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 209. நம்மளுக்கு தேவை இங்கே இந்த 20 மட்டும் தான். மைனஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 20 தான் இருக்குது. இப்போ இதை கழிச்சிடலாம். 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. இங்கே 0ல் 0 போயிட்டாலும் 0. அப்போ இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு 0 மட்டும் தான் நம்ம கிடச்சிருக்கு. சிங்கிள் நம்பராக கிடச்சிருக்கு. இந்த ட்ராவுடைய கீ நம்பரே நம்மளுக்கு 0 தான். அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் அல்லது வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இப்போ சி போர்டு இருக்குது. இதோட நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெயிட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 00 அல்லது 000. எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய புதன் டு புதன்கிழமை ரிசல்ட். அதனால் யாரும் ரிசல்ட் கூடயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா என்ன தான் நம்ம திருப்பி சொன்னாலும் மறுபடியும் கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம பார்க்குறது எல்லாமே அந்தந்த கம்பெனி வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதன்கிழமை தனலட்சுமிங்கிற கம்பெனி வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 10/9/2025 தனலட்சுமி TL17க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம்.
பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.